ஹலோ கைஸ், இன்னைக்கு ஹை மார்ஷல் ஆர்ட்ஸோட கடைசி எபிசோட பார்க்க போகிறோம். கடைசியில் இதுக்கப்புறமும் எபிசோடு இருக்கு. ஸோ ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி எபிசோடை நம்ம பார்த்துடலாம். வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அந்த டிமானிக் கல்ட்டு கும்பலோட மெம்பரு ஆளு உள்ள வந்துட்டு, ஹேய், நீ உள்ளதா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வெளியில ஒரு ஆக்ரோஷமான டைகரை நீ கொண்டு இருக்க. கண்டிப்பா உன்னோட ஸ்ட்ரென்த் அது ரேங்க் படி பார்த்தா 2 இல்ல 3 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டியரை தான் அப்படி மீன் பண்ணி சொல்றான். அதனால மரியாதையா வெளியில வந்துரு, இல்லன்னு வச்சுக்கோயேன் ரொம்ப மோசமா உன்னை முச்சு வர்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம சூஹான் அங்க கேட்டு இருக்கான். ஆளுக்கு அவனை பார்க்கும் போது அந்த பர்சனை நம்ப வேணாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் தான் அங்க வரும். அந்த பர்சனும் அவங்க சொன்னா Tier 2 இல்ல Tier 3ல தான் நீ இருப்பேன்னு. இப்படி இருக்கும் போது அவன் கான்ஃபிடென்ட்டா சொல்றானா, அந்த பர்சன் அவன் கண்டிப்பா Tier 4ல இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இப்பதான் Tier 2கே வந்திருக்கேன். Tier 2ல இருக்கும் போது 4 டிஃபீட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால என்கிட்ட வாய்ப்பு இல்ல. இப்பயே இந்த கேவை விட்டு தப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் எத்தோனே அந்த வாட்டர் டெக்னிக்கை வச்சு ஒரு டிராகனை ஏவி வர்றான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவன் தப்பிக்கலான்னு பாக்குறான். ஃபைனலி உன்னோட முகத்தை காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த அட்டாக்கை வச்சு பார்க்கும் போதே சொல்ல முடியுது நீ Tier 2 அதுல தான் இருக்கன்னு. ஆனா இந்த அட்டாக்கை வச்செல்லாம் என் முன்னாடி உன்னால நிக்க முடியாது. அந்த அட்டாக்கையும் ஒண்ணுமே இல்லாம வைக்கிறான். அப்புறம் தான் அங்க தெரியுது ஆளு தப்பிக்க பாக்குறேன்னு. மிகப்பெரிய பீஸ்டி நீ கொண்டு இருக்க. அப்ப நான் Tier 2ல இருக்க ஒரு ஜீனியஸா இருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஜீனியஸா மொத்தமா முடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆளு ஓடி வரும்போது ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா முன்னாடி நம்ம சூஹான் ஓடாம அப்படியே நிக்கிறான். எதனால நீ அப்படியே நிக்கிற, என்ன ஆச்சு? நீ அட்டாக் பண்ண பவரை வச்சு ஜட்ஜ் பண்ணா Tier 3யோட இயர்லி ஸ்டேஜ் அதுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன யோசிச்சேன்னா 4th tier அந்த மாதிரி ஹையஸ்ட் டியர்ல இருப்ப அப்படின்னு யோசிச்சேன். அதே மாதிரி இவனோட நெக்கு கிட்ட ஒரு டேட்டோ இருந்துச்சு, விங்ஸ் மாதிரி. இதுலயே அங்க தெரியுது அந்த பயங்கரமான டிமானிக் கல்ட்டு கும்பல்ல இவனும் ஒரு மெம்பரா இருக்கான். இந்த டிமானிக் கல்ட் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே மனுஷங்க தான். இருந்தாலும் மனுஷங்களா இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு கேவலமான விஷயம். ஒரு காடா மாறணும், ஒரு வேற லெவலான ஸ்டேட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இவங்க ஏகப்பட்ட ரேசஸ், ஏகப்பட்ட மக்கள் இவங்க எல்லாத்தையுமே பலி கொடுப்பாங்க. அதுவும் எதுக்காக? கேவலமா ஒரு ரிவார்டுக்காக. உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்க எதுக்காக உயிரோட இருக்கணும்? அப்படியா ராசா, வந்து கொஞ்சம் ட்ரை பண்றியா? உடனே அந்த பர்சனும் ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்ணுவான். அங்க அந்த அட்டாக்கை பார்க்கும் போதே நம்ம சூஹானுக்கு அங்க தெரியுது ஃபர்ஸ்ட் டைம் Tier 3ல இருக்க ஒரு பர்சன் கூட நான் சண்டையிடுறேன். அதுவும் இந்த ஆளு ஒரு டிமானிக் கல்ட்டு கும்பல்ல இருந்து வந்த ஒரு பர்சன். அதனால பெரிய அளவுல என்னோட பவர்ஸை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அங்க ஜியாங் கிட்ட இருந்து தண்ட டெக்னிக்கை இதுக்கு முன்னாடி அவன் கத்துக்கினால அத ஒரு கடல் மாதிரி அப்படியே அவன் பாய வைக்கிறான். அதுல நெருப்பு படும் போது அவன் பயன்படுத்தினா அந்த ஃபயர் டெக்னிக் ஒண்ணுமே இல்லாம அப்படியே அழிஞ்சு போகுது. நம்ம ஹீரோவே ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா ரேங்க் 3ல இருக்கும் போது அந்த பர்சனோட டெக்னிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சான். ஆனா உண்மையை சொன்னா சிஸ்டம் மூலமா நம்ம ஆளோட டெக்னிக் தான் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை பாக்குற அந்த பர்சன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா ஆளுக்கு நம்பிக்கையே இல்லை. நான் Tier 3ல இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் அவனை விடவும் ஹையர் லெவல்ல இருக்கேன். என்னோட டெக்னிக் எதுக்காக அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆகணும்? அதே மாதிரி அந்த பொடி பையன் கிட்ட இதுக்கு முன்னாடி வாட்டர் ஆட்ரிபியூட் அதுதான் இருந்துச்சு. திடீர்னு எப்படி அவனால தண்டர் ஆட்ரிபியூட் அதை பயன்படுத்த முடியுது? டேய் தம்பி, நீ தப்பு மேல தப்பா பண்ணிருக்க. இதுக்கு மேலேயே உன்னை விட்டு வைக்க மாட்டேன், மூச்சு வர்றேன் இப்படின்னு ஆள் அங்க தாக்க வரான். சூஹான் அப்படியே அங்க தப்பிக்கிறான். சூஹான் எங்க போனான்னு தெரியல. திடீர்னு பின்னாடி வந்துட்டு அந்த ரிவர் டெக்னிக்கை வச்சு பயங்கரமா ஆளு தாக்குறான். அங்க இதை பார்த்தோன்னே ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆளு அப்படியே தப்பிக்க ஆரம்பிக்கிறான். எங்க நீங்க தப்பிக்கலான்னு பாக்குறீங்க? விட்டாதானே? ஐயோ, என்னோட சன் டெக்னிக் அதை விடவும் இது பயங்கரமா இருக்கு, இப்பயே ஓடணும். தப்பிக்கலான்னு பார்க்கும் போது பிளான்ஸ் அப்படியே அவனை வந்து பிடிக்கும். அட, உட்டை வச்சு மற்றவங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ண வைக்கிற அந்த டெக்னிக்கா இது? இவன் கிட்ட ஃபர்ஸ்ட் வாட்டரு, அதுக்கப்புறம் லைட்னிங், இப்போ உட்டு இருக்கா? அந்த ஆளு வசமா மாட்டிக்கணும்னே தண்ட டெக்னிக்கை வச்சு மொத்தமா அப்படியே கறிக்கி மூச்சு விட்டாரான். இதனால அவன் எந்த போயிடறான் நான் யோசிக்கல. ஏன்னா இவன் ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணும் போது எப்படியோ அவனோட ஸ்டேஞ்சான மூவ்மெண்ட் டெக்னிக்கை வச்சு அங்க தப்பிச்சான். ஆனா ஃபைனலி அவன் கதையை நான் முடிச்சிட்டேன். அவன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நம்ம சூஹான் யோசிப்பான். திடீர்னு அந்த பர்சனுடைய உடம்பும் அப்படியே ரீஜாயின் ஆகுது. தம்பி, நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு ஜீனியஸ் கிட்ட மாட்டிக்கினேன் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு கொடூரமான மாஸ்டர் கிட்ட நான் மாட்டிக்கினேன். ஐயோ, அதுக்குள்ள நீ எங்க தப்பிக்கலான்னு பாக்குற? சாகலையா நீ? தம்பி, உனக்கு தெரியாது இந்த மாதிரி நான் யாருன்னு. நாங்க தான் இந்த உலகத்தோட புது கடவுளா இருக்க போறோம். செலஸ்டியல் ரேஸ் நாங்க. நீ பேயா இரு, மத்த இனமா இரு, இல்ல மியூட்டேட்டான மிருகமாவே இரு. ஆனா ஒன்ஸ் என் கிட்ட மாட்டிக்கினா உன்னோட கதையை நான் முடிக்காம விட மாட்டேன். அங்க ஸ்பியரை வச்சு தாக்க வரான். ஆனா ஆளு அப்படியே பிடிக்கிறான்.
தம்பி, நான் ஒன்ஸ் இந்த செலஸ்டியல் ஃபார்முக்கு வந்துட்டேனா உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் சாக்ரிஃபைஸ் ரிச்சுவலை பண்ணலான்னு பார்த்தா உன்னால அது நாசமாயிடுச்சு தம்பி. திடீர்னு சூஹான் ஃபயர் கேஜை எழுப்புறான். இந்த டெக்னிக்னால அந்த ஃபயர் கேஜுக்குள்ள ஆளு வசமா மாட்டிக்கிறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு பியர்சிங் ஸ்பியர் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறான். அதுவும் டைரக்டா இதயத்துல படும்போது அந்த பர்சனோட கதையும் அப்படியே முடியுது. சாகும் போதும் டேய் நீ ஒரு டெரிஃபைங்கான மிருகமா இருக்க உன்ன எப்படின்னு அவன் இறந்து போயிடறான். நீங்க வெற்றிகரமா ஒரு மியூட்டேட்டடான செலஸ்டியல் பீயிங்க கொண்டு இருக்கீங்க. அதனால மார்ஷல் வேல்யூ 212 கிடைக்குது. பரவாயில்லப்பா, ஒரு மிருகத்தை கொன்னா கூட எவ்வளவு கிடைக்காது, இந்த மாதிரி ஆளுங்களை கொன்னா அதிகமாவே எனக்கு வேல்யூ கிடைக்குது. ஏன்னா அத்தனை பீஸ்டுங்களை ஹன் பண்ணியே இது வரைக்கும் நான் 500 ஏதோதான் அப்படின்னு பண்ணிருக்கேன். அதே மாதிரி அந்த பர்சன் இதுக்கு முன்னாடி சொன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு. அப்பனா இதுக்கப்புறம் இது பிரச்சனையா அமையும் நினைக்கிறேன். சீக்கிரமா இதை பத்தி கிராண்ட் மாஸ்டர்ஸ் கிட்ட சொல்லணும். சீன் அப்படியே கேம்ப் நோக்கி வரும். அந்த இடத்துல ஒரு மெசேஜும் சூஹான் வழியா வரும். ட்ரைனிங் பண்ண வந்து அந்த ஏரியால டிமானிக் கல்ட் அந்த ஆளுங்க வந்திருக்காங்க. மக்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பிளானையும் அவங்க போட்டிருக்காங்களாம். ஆனா அதை கேட்டெல்லாம் அவரு போகலாம் இல்ல, அப்படியே தான் இருக்காரு. அம்மா என்னது சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்களா? அப்பனா என்ன நீ வந்து உன்னோட ஸ்டூடெண்ட்டை காப்பாத்தலையா? நீ என்னன்னா ஹாயா டீ குடிக்கிற? நீ அதை பத்திலாம் கவலைப்பட வேணாம். சூஹான் முன்னாடி Tier 3ல இருக்க கல்ட் மெம்பரே வந்தாலும் நிக்க முடியாது. ஆல்ரெடி இப்பதான் ஒரு பர்சனை அவன் முச்சு விட்டானா. நீ நம்பரையோ இல்லையோ? அப்படியா? இதே மாதிரி 3 நாள் கடந்து போகுது. அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அவன் கொண்டுட்டான். 3 days ஆயும் கல்ட்டு கும்பல்ல இருந்து யாருமே வந்து மாட்டல. இப்ப கரண்டா என்கிட்ட மார்ஷல் வேல்யூ 800க்கும் மேல இருக்கு. டிமானி கல்ட்டுல இருக்க ஒரு 4 பேரை கொண்டாலே இந்த வேல்யூ அசால்ட்டா எனக்கு கிடைக்கும். இப்படி ஆள் யோசிக்கும் போது ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும். ஹான்சம், கொஞ்சம் இங்க பாரு. நல்ல வேலை உன்னை நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு நீ தான் எனக்கு இறையா அமைய போற. அவ முது பின்னாடி அதே கல்ட்டு கும்பலோட டேட்டோ இருக்கு. இதுலயே நம்மளுக்கு தெரியுது இவளும் அந்த டிமானிக் கல்ட்டோட ஒரு மெம்பர் தான். ஹான்சம், உன்னை நெக்ஸ்ட் டைம் பார்த்தா உனக்கு லவ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா இந்த இடத்துல நீ சாகணும். வந்த உடனே நம்ம சூஹானை நோக்கி அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் படலான்னு வரும். ஆனா இதை பார்க்கும் போது இன்னும் தான் சந்தோஷமா இருக்கு. டிமானிக் கல்ட்டோட ஒரு மெம்பரா என்ன ஒரு லக்கியான டியா இருக்கு. இவங்க போதுமே என் பாயிண்ட்ஸை ஏத்துறதுக்கு. வாட்டர் டிராகனை வச்சு ஒண்ணுமே இல்லாம வைக்கிறான். அங்க ஒரே புகை மூட்டமாயிடும். அங்க திடீர்னு அவ பின்னாடி தாக்க வரா. ஆமா சொல்லு, உங்களை மாதிரி கல்ட்டு கும்பலோட பேஸ் அது எங்க இருக்கு? மரியாதையா இங்க வா. ஸ்ட்ரென்த்தை பார்த்தா அவ ஆச்சரியமாவரா. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இழுத்த இழுல வரும்போது ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறான். சீக்கிரம் சொல்லு, உங்க பேஸ் அது எங்க இருக்கு? என்னை தயவு செஞ்சு விட்டுரு. நான் சொல்றேன், இங்கிலேருந்து 10 கிலோமீட்டர் நார்த் சைட்ல இருக்கு. அந்த இடத்துல மேக்சிமம் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 1 இல்ல 2 அந்த மாதிரி வாரியர்ஸ் இருப்பாங்க. அங்க அவ்வளவுதான். இது கேட்டவுடனே ஆளுக்கு எக்ஸைட் ஆகுது. ஏன்னா இவங்க மூலமா அங்க மார்ஷல் வேல்யூ கிடைக்கும். அசால்ட்டா Tier 2ல இருந்து 3க்கும் ஆளால லெவலப் ஆக முடியும். டேய் தம்பி, நீ வந்து என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் உன்னை விட மாட்டேன். நாங்க யாருன்னு தெரியுமா? ஒன்ஸ் இந்த ஃபார்முக்கு நாங்க வந்துட்டா அவ்வளவுதான். உங்க ஸ்ட்ரென்த் அப்படியே டபுள் ட்ரிபிள் 9 போயின்னு இருக்கும். இந்த ஃபார்ம்ல உன்னை கொள்றதெல்லாம் எனக்கு சிம்பிளான விஷயம் தான். ஆனா அதுக்குள்ள நம்மாளு நெஞ்சிலே அங்க இறக்குறான். அந்த ஈட்டி இறங்கினோடனே அங்கேயே அதோட கதையும் முடியுது. உங்களை மாதிரி ஆளுங்களை நாங்க அப்படியே விட மாட்டோம். எனக்கு மார்ஷல் வேல்யூ ரொம்ப முக்கியம்ப்பா. அதனால எப்படி என்னால விட முடியும்? ஒருத்தங்களை கொன்னோடனே எனக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னா அசால்ட்டா இப்படியே லெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேனே. இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த கல்ட்டு கும்பலோட அந்த மெம்பர்ஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல பசங்க பாவம் மாட்டிக்கிறாங்க. அங்க கோச்சன்னு ஏகப்பட்ட கல்ட்டு கும்பலும் இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு 3 பசங்களும் சொல்றாங்க, அந்த கல்ட்டு மெம்பர் எங்களை ஏமாத்திட்டான். ஏதோ இந்த இடத்துல 1 இல்ல 2 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா கொச்சன்ல இருக்காங்க. எல்லாருமே Tier 3க்கும் மேல இருக்க மாதிரி இருக்கு. முன்னாடியே ஒரு பர்சன் வந்துட்டு, என்ன சீக்கிரம் முச்ச விடுங்க இவங்கள. நீங்க உங்களையே ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிங்கன்னு எவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. ஆனா வந்ததுக்கு நீங்க அனுபவிக்க வேணவா? இன்னைக்கு உங்க கதை முடிஞ்சது. அந்த பசங்களும் வேற மாதிரி இல்ல, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் பயங்கரமா தாக்க போறாங்க. அங்க இது எல்லாத்தையுமே நம்ம டியானு அதுக்கப்புறம் அந்த ஷானு 2 கிராண்ட் மாஸ்டரும் பார்த்துன்னு இருக்காங்க. அங்க சண்டை போடுற 3 பேருமே இந்த அகாடமியோட டாப்பான ஜீனியஸ். டாப்பான ஆளுங்களா இருக்கலாம், ஆனா சண்டை போடுறதுனால அவங்க நிலைமை தான் அங்க மோசமாகும். ஷானும் அவங்க கேக்குறாரு, ஆமா நீ என்ன யோசிக்கிற, நம்ம உள்ள போகலாமா? இதை கேட்குற நம்ம டியானோ, இல்ல அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரு, அந்த லிட்டில் மான்ஸ்டர்
சூஹான் அந்த பையன் உங்க பசங்களை காப்பாத்தணும்னு சொல்லி பயங்கர வேகமா அங்கதான் போயின்னு இருக்கான். யோ அதிகமா நீ போதையில இருக்கியா என்ன? ஏன்னா உன்னோட அந்த சூஹான் அந்த பையன் டியர் 1ல தான் இருக்கான். அவனால இப்படி இத்தனை ஆளுங்களை முடிக்க முடியும்? இந்த சைடு அவங்க 3 பேருமே எப்படியாச்சும் தாக்கி முச்சிடலான்னு பாக்குறாங்க. முன்னாடியே ஒரு பர்சனும் குள்ளலான்னு வருவான். அவ்வளவுதான்டா உங்க கதை முடிஞ்சது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு ஒரு ஈட்டி அப்படியே அவனை மொத்தமா முச்ச விடும். அங்க இதனால ஆளோட கதை முடியுது. இதை யாரு பண்ணா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க யோசிக்கிற அந்த நொடி நம்ம சூஹான் அங்க வந்துட்டு அவங்க 2 பேரையும் அப்படியே முச்ச விடுறான். இதே மாதிரி 1 by 1 எல்லாரையுமே முடிக்க ஆரம்பிக்கிறான். ஆமா நீங்க எல்லாருமே ஓகேவா? நீ ஸ்டார் சிட்டில இருந்து வந்த அந்த சூஹான் அந்த பையனா? நீ எப்படி tier 3ல இருக்க எல்லாரையுமே உன்னால இன்ஸ்டன்டா முடிக்க முடியுது இப்படின்னு அவங்க ஷாக்கிங்கா இருக்காங்க. இந்த சைடு அங்க ஷானு கேக்குறாரு, ஆமா இப்போ அவன் பயன்படுத்தின அந்த டெக்னிக் அது பாம் தண்டர் அதானே? அதை அவனால பயன்படுத்த முடியுதுன்னா செகண்ட் இயருக்கு அவன் பிரேக் த்ரூ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இதை கேட்கிற நம்ம டியானே ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சூஹான் அவன் ஃபர்ஸ்ட் டியர்ல லோயஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தான். ஒரு சில நாள்லயே டியர் 2க்கு வந்துட்டான். அவனோட கல்டிவேஷன் அது என்ன இந்த அளவுக்கு ரொம்ப வேகமா இருக்கு. பின்னாடி அந்த பசங்களும் நம்ம சூஹான் கிட்ட கேர்ஃபுல்லா இருக்க சொல்றாங்க. இந்த இடத்துல நான் கேர்ஃபுல்லா இருக்க வேணா, உண்மையை சொன்னா நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த லேடி என்கிட்ட போய் சொல்லிட்டான். ஒரு 2 பேரு இல்ல 3 பேரு அந்த அளவு தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். ஆனா இங்க பார்த்தா டியர் 2க்கும் மேல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு இவங்களை கொல்ற மூலமா எனக்கு மார்ஷல் பாயிண்ட்ஸ் பயங்கரமா அங்க கிடைக்க போகுது. இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் இருக்கும் போது நான் எதுக்காக அங்க கவலை பண்ணும்? அங்க எல்லாருமே அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி பாயறாங்க. ஆனா நம்மாலு ரொம்ப வேகமா தண்டர் பாம்பை வச்சுன்னு போறான். சும்மா தொட்டதுக்கே அந்த இடமே காணாம போகுது. இதே மாதிரி அங்க முச்சு வரான். கையில திரும்பவும் பாம் தண்டர் அதை பயன்படுத்தும் போது மத்தவங்க எல்லாம் எல்லாருமே பயந்து போறாங்க. இல்ல என்கிட்ட வராத அத்த சீனே அங்க கத்துற சவுண்ட் ஒண்டிதான் கேட்கும். மேல அந்த கமாண்டரும் அப்படியே படி ஏறி போயினே இருக்கான். ஆள் போகும்போது நல்லா மூச்சு எழுத்துட்டு இதுதான் சாக்ரிஃபைஸ், இது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். அந்த இடத்துல எல்லாருமே இறந்து போனதுக்கப்புறம் அந்த ரத்தமும் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. இறந்து போன ஒரு பர்சனுடைய ரத்தமும் அப்படியே மேலே போகுது. இதை பார்க்கும்போது நம்ம சூஹானுக்கு அங்கே டவுட் கன்ஃபார்மே ஆயிடுது. மேலே இருக்கிற அந்த பர்சன் அவன் இவங்க ஆளுங்களையே சாக்ரிஃபைஸா அங்க பயன்படுத்திட்டான். அந்த ரத்தம்லாம் அப்படியே படும் போது அவனோட ஃபார்மே அப்படியே டிஃப்ரெண்டா மாறும். அங்க ரக்கெல்லாம் ஆளுக்கு முளைக்குது. உன்ன மாதிரி ஒரு லோலி ஹியூமனுக்கு அந்த அளவுக்கு தைரியமா? நான் ஒரு நோபல் ஹெவன்லி காடு, ஏன் முன்னாடி மண்டியிடு, முட்டி போடு இப்படின்னு ஆளு ஒரு ஏஞ்சல் மாதிரி அங்க பறக்க ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல, இவங்களை கொல்லும் போதே எனக்கு 200 பாயிண்ட்ஸ் அங்க கிடைக்குது. இப்போ ஹெவன்லி காட் ரேசஸ்ல இருக்கிற இந்த மெம்பரை கொல்லும் போது எனக்கு எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். ஹேய், நீலாம் எனக்கு ஒரு ஆண்ட் மாதிரி, உனக்கு யாரு பர்மிஷனை கொடுத்தா என்னை பார்க்க? ஆனா ஏதோ ஒன்று, அதுக்காக நீ இங்கேயே சாகணும். திடீர்னு அந்த பர்சன் பின்னாடி அப்பியர் ஆகுறான். என்ன இது? அவனோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க ஜஸ்ட் மிஸ் கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ அவனோட கையை வச்சு பிளாக் பண்றான். அதோட ப்ரெஷரே ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லா இடமும் அப்படியே பரவுது. பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங், நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. எங்கரான ஜென்ரேஷன்ல உன்ன மாதிரி ஒரு பர்சனை பார்க்கறது ரொம்ப அதிசயமான விஷயம். அங்க சூஹானும் யோசிக்கிறான். நான் சுத்தமா எதிர்பார்க்கல இவனோட ஹெவன்லி காட் ரேஸ், இவன் இப்படி மியூட்டேட் ஆனோனே இவனோட பவர் லெவல்லாம் அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கு. தம்பி, உனக்கு தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு குள்ள பூச்சை மொத்தமா அழிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். சுத்தமா யோசிக்கல. மாஸ்டரஸா உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸை நான் இந்த இடத்துல மீட் பண்ணுவேன்னு. என்னோட வைட்டாலிட்டி அது tier 4 இன்னமும் ரீச் பண்ணல. ஆனா ஏதோ ஒன்று, நான் tier 3யோட பீக்ல இருக்கேன். அப்படி இருக்கும் போது உன்ன மாதிரி ஒரு ஆண்டெல்லாம் என்னால அசால்ட்டா கொல்ல முடியும். tier 3ல இருக்கும் போதே இவன் கிட்ட அந்த அளவுக்கு பயங்கரமான பவரா? சரி, ஏதோ ஒண்ணு, ஒரு கை பார்த்தலாம் இந்த இடத்துல யாரு சாக போறான்னு. இந்த இடத்துல சர்டேனா நான் சாக போதில்ல, நீ தான் சாக போற, அதுவும் என் கையால. அங்க தண்டர் ஃபிஸ்ட வச்சு மாங்குன்னு பயங்கரமா அடிக்கிறான். இதையும் டியானோ ஷானோ ஆச்சரியமா பாக்குறாங்க. எப்படி அவனால ஈக்குவலா அங்க சண்டை போட முடியுதுன்னு. அங்க ஒரு அட்டாக்கும் பாயும் போது அங்க ஆளால தடுக்கவே முடியல. எப்படி இந்த பையன் கிட்ட இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு தான் அந்த பர்சன் யோசிக்கிறான். ஏன்னா நான் காட் ரேசஸோட இந்த பாடியோட இருக்கேன். ஒரு ஹியூமன் லோ லெவலான ரேஸ். அவன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு? கடைசியா ஒரு அடி வயிற்றுலேயே படும் போது அப்படியே பின்னாடி போறான். என்னால சுத்தமா யோசிக்க முடியல. தம்பி, உன்கிட்ட எந்த மாதிரி பிசிக் இருக்கு? நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது. என்கிட்ட ஃபுல் பவர் இல்ல. ஃபுல் பவர் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், உன்னோட கதையை மொத்தமா மூச்சிருப்பேன். என்ன ஆச்சு? டயர்ட் ஆயிட்டியா? உன்னால இதுக்கு மேலேயும் என் கூட சண்டை போட முடியாதா? எப்போ எனக்கு ஓல் லாட் பாடி அவிக்கனாச்சோ அப்பத்திலேருந்து எனக்கு டயர்ட் ஆகுறதுக்கான ஃபீலிங் அது இல்லவே இல்லை. அதே மாதிரி டெரிஃபைங்கா ஒரு பர்சனை சாகுற அளவுக்கு என்னால் அடிக்க முடியும்.
டேய் என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒண்டி கம்மியா இல்லாம அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் உன் நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். அப்படியா உண்மையான பாடியை கொண்டு வந்தாலும் எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருக்கும். நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எறும்பு மாதிரி. இப்படி சொல்லி என்னைய அசிங்கப்பத்த பாக்குறியா? அங்க டிவைன் ஆசனல் அப்படின்னு ஒரு பவர் அவன் வெளிப்படுத்துறான். இதனால எல்லா இடத்துல இருந்தும் அப்படியே ஸ்பியர்ஸ் அங்க அப்பியர் ஆகுது. ஏகப்பட்ட போர்ட்டல் ஏகப்பட்ட ஸ்பியர்ஸ் அப்படியே நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணியிருக்கோம். அங்க நம்மளுக்கு சுத்தமா அங்க புரியல. ஆமா கோல்டன் ஸ்பியர்ஸா? சிஸ்டம் கிட்ட இது எந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு அவன் கேக்குறான். உடனே அங்க சிஸ்டம் நோட்டிஃபை பண்ணும், இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை உங்களால கத்துக்க முடியாது. என்னது கத்துக்க முடியாதா? மேலே இது எல்லாத்தையுமே கிராண்ட் மாஸ்டர் 2 பேரும் ஷானும் டியானும் பார்த்துன்னு இருப்பாங்க. ஷானுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா நம்ம டியானு ஒரு ப்ரெஷியஸான ட்ரெஷரு. இதே மாதிரி போச்சுன்னா ஆளோட கதை அங்கே முடிய வாய்ப்பு இருக்குல்ல. இதனால ஹெல்ப் பண்ணலாமான்னு போவாரு. ஆனால் உடனே அங்கே டியானு ஸ்டாப் பண்றாரு. வெயிட் பண்ணு, ஏன்னா இன்னமும் நம்ம சூஹான் அவனோட அல்டிமேட் மூவை பயன்படுத்தல. அதனால ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாரு. ஏன்னா அந்த பையன் கிட்ட 7 ஆட்ரிபியூட்டுமே 100% இருக்கு. அதே மாதிரி அவனால ஃபயரையும் தண்டரையும் ஃபியூஷன் பண்ண முடியும். ஃபியூஷன் பண்ண முடியுமா? யோ என்னையா நீ சொல்ற? தம்பி உன்னை அப்படியே விட்டா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பிரச்சனையா இருப்ப. ஸோ எங்களால அப்படியே உன்னை விட முடியாது. இன்னைக்கு எந்த இடத்துலயே இப்பயே சாகணும் நீ. அட் அ டைம்ல ஏகப்பட்ட ஸ்பியர்ஸ் அப்படியே நம்ம ஹீரோவை கொல்லலான்னு வரும். நீ என்னோட பவரை முழுமையா பயன்படுத்த வைக்கணும் அப்படின்னு பாக்குறியா? என்கிட்ட வேற வழி இல்ல. 9 ஹெவன் பிரேக்கிங் ஸ்பியர் 3rd ஸ்டான்ஸ் இப்படின்னு இருக்கிறதுலயே அந்த தண்டர் ஸ்பியர் டெக்னிக்கோட கொடூரமான டெக்னிக்கை ஆளு பயன்படுத்துறான். அதை பயன்படுத்தும் போது அதுல இருந்து ஒரு சுனாமிக்கான அலையே முன்னாடி வரும். வந்த ஒரு ஸ்பியரும் ஒண்ணுமே இல்லாம சின்ன பின்னமாவது அந்த பவர் நிக்காம காடா மாதிரி இருக்க அந்த பர்சனை நோக்கி போகும். அந்த அட்டாக் பாயும் போது இது எப்படி இம்பாசிபிள்? இந்த வார்த்தையை ஒண்டிதான் அவரால் அங்கே சொல்ல முடியுது. 10 செகண்டே ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படும். இதே மாதிரி அவர் அழிஞ்சு போறாரு. அந்த இடமே நாசமாவுது. நம்ம ஹீரோ அந்த பர்சனை கொண்டனால 843 மார்ஷியல் பாயிண்ட்ஸ் அங்க கிடைக்குது. பவரை பெரிய அளவுல பயன்படுத்தினால உடம்பெல்லாம் ஷேக் ஆகும். ஆனா உண்மையிலேயே இது ஒத்தா இருக்கு. இந்த டைம்ல தான் ஷானு டியானு 2 பேருமே அங்க வராங்க. டியான் சொன்ன மாதிரியே நீ உண்மையிலேயே ஒரு ட்ரெஷர் தான். உண்மையிலேயே நீ ஒரு கிரேட்டான ஜீனியஸ் சூஹான். உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸை நான் பார்க்கலன்னா நம்பி இருக்க மாட்டேன். உன்னால ஹெவன்லி ரேசஸையே மொத்தமா முடிக்க முடிஞ்சது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான டெக்னிக்கை வச்சு. எனக்கு அந்த டைம்ல புரியல எதுக்காக டியானு அடிக்கடி உன்னை பத்தி பேசணும்னு. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது எதுக்காக அவர் எக்ஸைட்டடா இருக்காருன்னு. ஆமா இல்லையா பின்ன? ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஒண்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தன் அவனையே ஹெவன்லி காட் ரேசஸ்ல ஒரு மெம்பரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணால வெறும் tier 3ல இருக்க ஒரு மெம்பர் தான். அந்த பர்சன் ஃபோர்ஸபிளி என்னோட ட்ரம் கார்டை பயன்படுத்த வச்சுட்டான். ஆனா இப்பயும் என்னால இமேஜின் பண்ண முடியல ஹெவன்லி காட் ரேஸ் அதுல இன்னமும் இதை விடவும் அதிக டியர்ல கொடூரமான ஆளுங்களா இருக்காங்க. அவங்களாம் என் முன்னாடி வந்தா நிலைமை இன்னமும் மோசமாயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு அதை பத்தி யோசிக்கிறான். ஆமா ஆனா நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம். ட்ரெயின் பண்ணா உன்னால எல்லாரையுமே அழிக்க முடியும். இதுக்கப்புறம் அங்கே ட்ரைனிங் கேம்பும் முடியுது. வெற்றிகரமாக நம்ம ஹீரோ தான் அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்கிறான். நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா இவன் சீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேருக்கு அங்கே தெரியும், ஏன்னா ஆல்ரெடி ஹீரோவோட திறமையை பார்த்துருப்பாங்க. சரி அந்த சூஹான் அந்த பையன் எங்கே தான் இருக்கான்? அவன் கிராண்ட் மாஸ்டர் மூலமா ஏ ரேங்க் டெக்னிக்கை கற்றுக்க போயிருக்கான். இதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் டியானோ சானோ வரும்போது ஷானு ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு. அந்த லிட்டில் மாஸ்டர் நான் யோசிக்கல ஹீலிங் டெக்னிக்கை அரை நாள்லயே ஆளு கத்துக்கணும். யாராலையுமே அப்படி பண்ண முடியாது. இந்த விஷயம் எனக்கு பழகி போயிடுச்சு, உனக்கும் கூடிய சீக்கிரத்துல பழகி போவோம். இந்த சைடு நம்ம ஹீரோ அங்க ஹீலிங் டெக்னிக்கை பயன்படுத்துறான். இதனால டக்குன்னு அவனோட பாடியும் பல மடங்கு அங்க ஹீல் ஆயிடுது. என் பாடி கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சு. என் உடம்புல எங்கேயுமே இப்போ காயம் இல்ல. சிஸ்டம் ஆளு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட 4800 மார்ஷல் வேல்யூ இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த சைடு சீன் அப்படியே ஹெவன்லி காட் ரேஸ் பிளானட்டுக்கு போகுது. அந்த பிளானட்ல வித்தியாசமா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அவங்கள மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. முன்னாடியே கருப்பு சூட்டோட ஒரு பர்சனும் எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிருக்கான். நீ என்ன சொல்லிருக்க? ஒரு லோயர் லெவல்ல இருக்க ஒரு ஹியூமன் உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு மொத்தமா அவன் முச்சு விட்டானா? இத்தனைக்கும் டிவைன் ஆர்சனல் அதையும் பயன்படுத்தியும் தோத்து போயிட்டானா? ஆனா மைலார்டு அந்த ஹியூமனை சாதாரணமா எடை போட வேணாம். ஏன்னா அவனோட திறமை ரொம்ப மாஸ்டரஸா இருக்கு. சரி எங்க இருக்கான்? டியான் சாங். அவன் உடனே அந்த பர்சனும் முன்னாடி வந்துட்டு நான் இங்க தான் இருக்கேன் மைலார்ட் சொல்லுங்க. இப்போ சொன்ன அந்த பையன் சூஹான், அவனை நம்ம சீக்கிரமா முச்சு வேணும். ஏன்னா அவனை ஒண்டி முடிக்கலன்னா நம்ம உலகத்துக்கு அவன் மிகப்பெரிய பிரச்சனையா இருப்பான். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா அந்த சூஹான் அந்த பையனை முச்சு விட சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன்.
ஹியூமன்ஸோட உலகத்துல டிவைன் ஆப்ஜெக்டோட ஃப்ராக்மெண்ட்ஸ் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா இல்ல இன்னமும் ஹியூமன்ஸ் யாருமே அந்த டிவைன் ஆப்ஜெக்ட் எதையுமே கண்டுபிடிக்கல. அதேதான், சீக்கிரம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீக்கிரமா எப்படியாச்சு அதை கண்டுபிடிங்க. ஏன்னா தப்பி தவறி கூட அத ஹியூமன்ஸா இருக்கிற அந்த மனுஷங்க அவங்க கண்டுபிடிக்க கூடாது இப்படின்னு இவங்க சொல்ல இங்கே இந்த சாப்டரும் முடியுது. இதுக்கப்புறம் எபிசோட்ஸ் எதுவுமே வரல. அதாவது ரிலீஸ் பண்ண எப்படியோ ஒரு சில வாரம் ஆகும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, வரும்போது ஒரு சில எபிசோட்ஸா நம்ம பார்த்துடலாம். ஸோ மறக்காம லைக்கை போட்டுங்க. ஏன்னா இதை விடவும் ஒரு வேற லெவலான மான்வாவை நெக்ஸ்டா பார்க்க போறோம். நிறைய லைக்ஸ் வந்ததான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சீக்கிரமா சாப்டர்ஸ் வரும்போது 1 by 1 பார்த்தலாம். ஏன்னா ஏகப்பட்ட மிஸ்ட்ரி இன்னமும் இருக்கு. யார் இந்த புது விதமான இனம், இவங்க எதுக்காக அந்த டிவைன் ஆப்ஜெக்டை மனுஷங்க கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏதோ வாருன்னு இவங்க பேசுறாங்களே, அது இவங்க 2 பேருக்கு இடையில ஏற்பட்ட வாரா இல்ல இவங்களுக்கும் மேல யாராச்சும் இருக்காங்களா எதுவுமே நம்மளுக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் தெரியும். வரும்போது நம்ம சீக்கிரமா பார்த்தலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்லயோ இல்ல நெக்ஸ்ட் மான்வாலியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.